செய்மாமலை போல் மேனி பவ்வளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேனே ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன். மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் சிவனும் தானே காலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரன் அல்லன் தூயன் துயக்கண் மயக்கன் என்னுடைய தோளினை ஆனே. நம்மாழ்வார் பாசுரம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 57ஆவதாக ஸ்ரீ ரசிக முராரி என்ற பாகவதோத்தமருடைய விருத்தாந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். சாயனம் என்று ஒரு அழகிய நகரம். அந்த நகரை தலைநகராக கொண்டு ஒரு நாட்டை பிரம்மகேசரி என்ற அரசன் ஆண்டு வந்தார். அந்த நாட்டிலே ரசிக முராரி என்று ஒரு பக்தர் இருந்தார். அவர் கண்ணபிரானோடத்திலே எல்லையற்ற அன்பு வைத்து கொண்டு அவர் தினசரி பூஜைகளிலும் வைத்து தன்னுடைய கர்மாக்களை செய்து வந்து கொண்டார். அவரோடு பக்தியை உணர்ந்த அந்த அரசன் அவருக்கு பக்தர்கள் அவருக்கு தன்னால் என்ற காணிக்கைகளை கொடுத்து வந்தார்கள். ஒரு பாகவத கைங்கரியம்னு செய்து வந்தார். இவரது பெருமையை மக்கள் அரசரிடம் சொன்னார்கள். அரசனாக இப்படிப்பட்ட ஒரு மகானை நம்ம நாட்டில் இருக்கிறது பெரிய பெருமையாகிவிட்டே என்று அவரிடம் போனார். அவரை பார்த்து, சுவாமி, நான் உங்களை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் என்று சொல்லி காணிக்கையெல்லாம் கொடுத்தார். அதற்கு இந்த முராரியானவர், ரசிக முராரி என்பவர், நான் அவ்வளோ பெரிய ஆளில் என்னுடைய குருநாதர் இருக்கார், அவர் என்னை விட உயர்ந்தவர், அவரிடம் உங்களை சேர்க்கிறேன்னு சொல்லி அவருடைய குருநாதரிடம் அழைத்து செல்கிறார். அவர் பேர் தயார்வனர். உடனே தயார்வனரை நேரில் கண்டு வணங்கி இந்த அரசனானவன், சுவாமி, உங்களுடைய சிஷ்யர் இவ்வளவு நன்றாக பக்தியோடு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் உங்களிடம் என்னை சிஷ்யனாக சொன்னார், நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். உடனே அவர் ஆசீர்வதித்தார். உடனே 4 கிராமங்களை அவருக்கு மானியமாக கொடுத்து, நீங்கள் இந்த கிராமங்களை வைத்துக்கொண்டு இதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் பெருமாளுடைய காரியங்களும் பாகவதர்களை பராமரிப்பது இதுக்கு வைத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டார். கொஞ்ச நாள் இவர்கள் சந்தோஷமாக இந்த குரு இருக்கார், இவருக்கு ரசிக முராரி அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்.
கொஞ்ச நாளிலே இந்த அரசனை போரிலே வேற ஒரு அரசன் வென்று விடுகிறான். வென்ற உடனே அந்த அரசனுக்கு செய்தி போகிறது, இந்த நாட்டில் என்னென்ன சொத்து இருக்குன்னு எல்லாவற்றையும் கைப்பற்றி கொள்கிறான். அப்பொழுது 4 கிராமங்கள் யார் பொறுப்பில் இருக்குன்னா, அது இங்கே ஒரு பாகவதற்கு ஒருத்தருக்கு இவர் தானமாக கொடுத்துருக்கார், ஆகவே அது இருக்கிறது என்ற உடனே அந்த கிராமங்களை கைப்பற்றி கொண்டான். இந்த கிராமங்களை கைப்பற்றி கொண்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே அப்போ இந்த ரசிக முராரி அப்போ சாப்பிட்டு கொண்டு இருந்தார். சாப்பிட்டு கொண்டு வரும்போது இவருடைய இதெல்லாம் கைப்பற்றி விட்டார்கள் என்று செய்தி கேட்ட உடனே அந்த எச்சில் கையோடு நேர தன்னுடைய குருநாதர்கிட்ட போகிறார். போய் சுவாமி நேர்னவர்கிட்ட போகிறார். சுவாமி இப்படி நடந்து விட்டது என்றார். உடனே ரசிகமுராரி கிராமத்தை கேட்டு தூது வரும் செய்தி ஒற்றர்கள் மூலமாக உடனே என்ன பண்ணார்னு கேட்டால், இந்த அவருடைய குருநாதர் முராரி நீ போய் அரசன்ட்ட இந்த நடந்ததை சொல்லி நீ நம்முடைய கிராமங்களை திரும்ப கேட்டு வா, நம்முடைய பாகவத கைங்கரியங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும், நீ போயிட்டு வான்னு அனுப்புகிறார். அரசனை பார்ப்பதற்காக அந்த ரசிக முராரி நேராக அரண்மனைக்கு போகிறார். இந்த அரண்மனைக்கு வரக்கூடிய செய்தி, கிராமங்களை கேட்டு வர்றதுக்கு வராருங்கிற செய்தி ஒற்றர்கள் மூலமாக அரசனுக்கு தெரிகிறது. உடனே இந்த அரசன் பார்த்தான், திரும்ப கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். உடனே தன்னுடைய பட்டத்து யானை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த மாவுத்தன் யானை பாகனை அழைத்து, நீ அவர் வந்துக்கிட்டு கொண்டு இருக்கார், அந்த கோட்டை வாசலில் அவர் வரும்போது உன்னுடைய யானையை அவுத்து விட்டு அவரை மிதித்து கொண்டுடட்டும். கொன்று விட்டால் யானை கோவப்பட்டு கொண்டுட்டு போயிடும், அதனால் அதோட அந்த இது போயிடும், ஆகவே நம்முடைய அந்த கிராமங்களை திரும்ப தர வேண்டியதில்லை என்று சொல்லிவிடுகிறான். இந்த மாவுத்தனானவன் போய் யானையை அவுத்து விட்டு கோட்டை வாயிலில் அனுப்புகிறான். இவர் வேகமாக இந்த முராரியானவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவரை நோக்கி இந்த யானையானது அவரை தாக்குவதற்காக வேகமாக வருகிறது. ஆனால் ரசிக முராரிக்கு இந்த யானை வேகமாக வந்தோடனே இவருக்கு பயமே ஏற்படலை. தன்னுடைய மனசுக்குள்ளே நரசிம்மரை வஜ்ரநாகாய் வித்மகே தீக்ஷ்ணதம்ஸ்ராய் தீமையே தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் என்று நரசிம்மமூர்த்தியை வழிபடுகிறார். இதே மாதிரி அப்பர் பெருமான் மேலே பல்லவ சக்கரவர்த்தி யானையை ஏவுவார். இந்த யானையை பார்க்கும்போது இவருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு அது மகா சிவபெருமானாக தோணும். உடனே இவர் சிவபெருமான் நினச்சிட்டு இவர் வணங்குவார். அப்புறம் யானை அவரை வணங்கி மண்டிட்டு நிற்கும். அதே மாதிரி இவர் இந்த நரசிம்ம சோஸ்திரத்தை சொன்ன உடனே இந்த யானைக்கு தனக்கு எதிரே இருக்கக்கூடியவர் இந்த மனுஷனாக தோணல, சிங்கமாக பெரிய சிங்கமாக தோன்றுது. உடனே யானை அவரை மண்டிட்டு வணங்கியது. உடனே அவர் எழுந்து அதனுடைய அந்த மண்டிட்டு வணங்கிய அந்த யானையினுடைய காதுகளில் போய் ராமநாம மந்திரத்தை உச்சரிக்கிறார். அந்த உபதேசம் பெற்ற உடனே மத யானையான அந்த மதத்தோட வெறியோடு வந்த அந்த யானை துதிக்கையினால் அவருடைய திருவிடுகளை தொட்டு வணங்கி அவருக்கு அடங்கியதாக போயிடுத்து. இந்த செய்தி அரண்மனைக்கு எட்டியது. இந்த ராஜா பயந்துட்டான். ஐயோ, இப்படிப்பட்ட மகானாக இருக்காரு, மதம் கொண்ட யானையவே அடக்கிட்டாரே இவர், அப்படிப்பட்ட மகான் ஏதாவது நமக்கு சாபம் கொடுத்தாருன்னா நமக்கு பெரிய ஆபத்தாக போயிடுமேன்னு நேரம் வரலாம் அவருடைய காலில் வணங்கி,
சுவாமி என்னோடய பிழையை பொறுத்துக்குங்கோ, உங்களுடைய கிராமத்தை நான் தரேன், அந்த யானையை நீங்களே வச்சுக்கோங்கோ. என்ன இப்போ அவனுக்கு பயமாக போயிடுத்தோம். இந்த யானை மதம் வந்த யானை மறுபடியும் நம்மளை திரும்ப தாக்கி எடுத்துனா என்ன பண்ணுறது, யானையை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள்னு மேற்கொண்டு பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அவரை அனுப்பினார். முராரி குருவிடம் இந்த செய்தியை தெரிவித்து இந்த யானையை கொண்டு அவர் முன்னால் நிறுத்தினார். அந்த யானையும் இவருடைய குருவை வணங்கியது. உடனே அவர் சொன்னார், இந்த யானை இங்கேயே நம்முடைய மடத்திலேயே இருக்கட்டும், நம்முடைய நித்தியப்படி கைங்கரிக்கிறதுக்கு அது யானை தண்ணீர் கொண்டு வர்றது இது மாதிரி கைங்கரியத்தை செய்யணும்னா அந்த யானை அழகாக இருந்து கொண்டு அவங்க சொன்னபடி வேலையெல்லாம் செய்து கொண்டு அங்கே இருந்து வந்தது. ஒரு சமயம் இவர்கள் காட்டு வழியால் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வந்தது, இந்த பாகவத கோஷ்டி. அப்போ ஒரு கொள்ளைக்காரர்கள் அவர்களை மறிக்கிறார்கள். இவர்கள்ட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கணும்னு அவர்களை இந்த யானை விரட்டி விடுகிறது. இந்த ரசிக முராரியானவர் பல சீடர்களோடு பல பல கஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு கடைசியாக அருணாவதி என்ற நகரத்தை அடைகிறார். அங்குள்ள ஒரு சோலையில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அந்த நகரத்து மக்கள்லாம் கூட்டமாக யானை செய்யக்கூடிய அற்புதமான செயல்கள் இவங்க பாகவதர்களுக்கு அது எல்லா கைங்கரியும் பண்ணுறது, தண்ணி எடுத்துகிட்டு வருது, எல்லா உதவிகள்லாம் பண்ணுறது. உடனே இந்த செய்தி அந்த நவாபுக்கு போகிறது. அந்த நவாபுக்கு இந்த யானையை நம்ம இப்படி அருமையாக பணிவிடையெல்லாம் செய்யக்கூடிய யானையை நம்ம வாங்கி விட வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை. இந்த யானையை எப்படி கேட்கறது? இவரோ ஒரு இஸ்லாமியர். இந்த யானை அப்போ விஷயத்தை கேட்டு வரார். உடனே அப்போ அந்த முராரியானவர் சொல்கிறார், இது பாகதூர்களுக்கு கட்டுப்பட்ட யானை, அரசனுக்கெல்லாம் கட்டுப்படாது. அரசன் வேணால் கூட்டுன்னு போட்டோம், எனக்கு ஒன்றும் இந்த யானை வேணுங்கிறது இல்லை. ஆனால் இது பாகதூர்களுக்கு மாத்திரம்தான் இது பணிவிட பண்ணும், அரசனுக்கெல்லாம் இது சொன்னால் கேட்காது என்று சொல்லி அனுப்பிடுறார். உடனே இந்த அரசனானவன் 10 பேர்களுக்கு நல்ல நாமத்தை எல்லாம் போட்டு விட்டு, பாகவதர்கள் மாதிரி போட்டு விட்டு யானையை அழைத்து வரும்படி அனுப்புகிறான். பட்டையா நாமமும் கழுத்தில் ஜெபமாலையும் போட்டுக்கொண்டு வந்த அவர்கள் யானையின் முன்னால் நின்ற உடனே யானை இவர்களை வலம் நின்றது. உடனே இவங்க தைரியத்தோடு அந்த யானையை பிடித்து நவாப் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார்கள். உடனே நவாப் அந்த யானைக்கு காலில் சங்கிலியை போட சொல்லி கட்டி அந்த மாவுத்தனுக்கு போட்டால் அந்த யானை காலில் சங்கிலி கட்டியாச்சு அந்த யானையை. உடனே இது யானையானது, நான் ஏமாற்றப்பட்டு விட்டோம், பாகதூர்கள் நினைத்து கொண்டு இங்கே இவர்கள்ட்ட மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று நினைத்து அது சாப்பிடாமல் உணவும் இல்லாமல் உறக்கமும் இல்லாமல் இறந்து போய்விட்டது. யானை இறந்து போன செய்தியை கேட்டவுடன் முராரி ரொம்ப கண்ணீர் வடிக்கிறார். ஆகா, நமக்கு இந்த பாகவத கைங்கரியம் பண்ணி கொண்டு இந்த யானை இறந்து விட்டதே என்று மறந்துறார். இந்த நவாப் மன்னனுக்கு இந்த செய்தி போகிறது. போனவன் நவாப் பயந்துட்டான். ஆகா, ஒரு அற்ப ஜீவனாகிய இந்த யானை பாகவதர்களை எள்ளி வேறு யாருக்கும் நான் பணிவிட பண்ண மாட்டேன்னு உயிரை விட்டு விட்டதே. நினைக்கும் போது நமக்கு இங்கே உண்மையான ஒரு நிகழ்வு ஒன்று தெரியும். குருவாயூரில் கேசவன் ஒரு யானை இருந்தது. அது குருவாயூர் பெருமாள் கைங்கரியம் மாத்திரம் செய்து கொண்டு ரொம்ப நாள் இருந்துட்டு சமீபத்தில் இறந்து போய் சிலை கூட வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த அரசன், இந்த நவாபானவன் பயந்தான். இந்த யானையினுடைய மரணத்துக்கு நம்ம காரணமாயிட்டோமே, இதோ பாகவதருடைய இதில் இந்த யானைக்கு கூட எவ்வளோ அறிவு என்று நினைத்து அவன் பாவ மூட்டையை சுமந்து விட்டோமே, இந்த பாவத்தை போக்கி என்ன பண்ண முடியும் என்று நினைத்து கொண்டு நேராக அந்த மகானிடம் வருகிறார்.
அந்த முராரியை வணங்கி, சுவாமி இப்படி நடந்து விட்டது, நான் ஏதோ இந்த ராஜாங்கத்துக்கு இந்த யானை உபயோகப்படுமே என்று அழைத்து வந்தேன், இப்படி ஆயிடுத்து, நான் இந்த பாவத்துக்கு ஆளாகி விட்டேனே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று இது பண்ணார். உடனே அதை உணர்ந்த அவர் எந்த வகையான கோபமோ வெறுப்போ இல்லை. சரி, என்னை நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளணும், இந்த பாவம் போக்குறதுக்கு வழி சொல்லுங்கன்னார். அப்புறம் பல நல்ல புத்தியை சொல்லிவிட்டு அந்த யானையை அடக்கம் செய்து அந்த இடத்த ஒரு தீர்த்தஸ்தானமாகவும் அந்த இடத்தை அறிவித்து அந்த இடத்த ஒரு புண்ணியமான இடமாக ஆக்கி, அப்புறம் இவர் பல்வேறு நகரங்களுக்கு சேத்திராடனம் செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்தார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீறி எறலாத இறைவா நீதானாய் பறையலும் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரம்பாவை செங்கன் திருமுகத்து செல்வத் திருமகளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புறுவரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.